மீனாட்சி திருப்பரங்குன்றம் பற்றி பேசுகிறேன். இப்போ நான் இஸ்லாமியர்களை பற்றி கொஞ்சம் பேசுகிறேன். ஏதாவது இடையில வந்து சின்ன ஏதாவது தவறு இருந்தாலும் என்ன வந்து சாமி முஸ்தபா இது பண்ணிக்கிடலாம். இஸ்லாமிய வழிபாட்டு முறையில் ஞானிகள், துறவிகள், வீரர்கள், அரசர்கள், நபிகள் இவங்களை வழிபடுற ஒரு முறை அமைப்பு அவங்களுக்குள்ளே இருக்குது. போரிட்டு இறந்த அரசருடைய வீர வழிபாடு எல்லாற்றும் உள்ளது. நமக்கு இருக்கக்கூடிய சுடலமாட கதையாகட்டும், முனியாண்டி கதையாகட்டும், யாராக இருந்தாலுமே வீர வழிபாட்டோட விஷயம்தான். அதே தாங்க வீர வழிபாடு இருக்குது, எங்கள் இஸ்லாமிய இருக்குது. ஆக போரிட்டு இறந்த அரசர்களுடைய வீர வழிபாடு இது, அதுதான் சிக்கந்தர் வழிபாடாக பேசப்படுது. நீங்கள் சிக்கந்தர் வழிபாடு தமிழ்நாட்டில் பரவலாக எல்லா இடத்துலையும் இருக்குது. நாகூரில் சாகுல் அமீது வந்து வழிபாடு, சாகுல் அமீது தர்கா இருக்குது, அது சிக்கந்தர் வழிபாடு. ஏர்வாடியில் வந்து சுல்தான் இப்ராஹிம் சாஹிப்புடைய தர்கா இருக்குது, அங்கே சிக்கந்தர் வழிபாடு. திருப்பரங்குன்றத்தில் சிக்கந்தர் வழிபாடு. சிக்கந்தர் கூடியது ஸ்கந்தர்னு கூடிய பார்சி வார்த்தையினுடைய இதான் இன்றைக்கி நம்ம சிக்கந்தர் கூடிய வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறோம். மகா அலெக்சாண்டருக்கு கூடியிலிருந்து வரக்கூடிய இந்த கான்செப்ட் இது வந்து என்னன்னா ப்ரீ இஸ்லாமிக் ஹீரோ. அவர் இஸ்லாமியர்களாக உடைய ப்ரீ இஸ்லாமிக் பீரியடில் இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ தான் மகா அலெக்சாண்டர். இந்த மகா அலெக்சாண்டருக்கு என்ன பேர்னா சிக்கந்தர் இ அசம் அப்படிங்கூடிய பேர் தான் அவருடைய பேர். ஆக இந்த சிக்கந்தருக்கு வந்து மகா அலெக்சாண்டர்லேருந்து எடுக்கிறாங்க. இங்கே அல்லாவுதீன் கில்ஜி இருக்கார் இல்லையா, சுல்தான் ஆட்சி, இந்த சுல்தானேட்டுக்கு வந்து மாலிக் காபூரை அனுப்பி மதுரையை வந்து வெற்றி கொண்டவர். அவர் தன்னை 2ஆம் அலெக்சாண்டர் தான் அனௌன்ஸ் பண்ணுவார். மதுரையில் வந்து 2 முறை 14ஆம் நூற்றாண்டில் மதுரை படையெடுப்பு, இஸ்லாமியர்களுடைய படையெடுப்பு நடந்திருக்கு. மாலிக் காபூர் வந்து இந்த கோயிலெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிருக்கிறாரு. 1334 ஒரு ஷார்ட் டைம் ஒரு சுல்தானேட் மதுரையில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. மிக முக்கியமானது இதுதான். அந்த சுல்தானேட் ஃபார்ம் ஆகி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ட்ராவலர் இபான் பதுதா இங்கே வந்திருக்கிறார் மதுரைக்கு. அவர் இந்த முஸ்லீம் நகரம் எங்கே இருக்குன்னு குறிப்பிடுறாருன்னா, கோயிலுக்கும் வைகை ஆற்றுக்கும் 6 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறார், ஏறக்குறைய திருப்பரங்குன்றம். ஹிண்டர்லேண்டில் தான் அவங்க இருக்கிறாங்க. சுல்தானேட்டுடைய தலைமை பகுதி அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏறக்குறைய பார்க்கும்போது திருப்பரங்குன்றம் பகுதி தான் அந்த சுல்தானேட்டுடைய ஹெட் குவார்ட்டராக இருக்குது. அதே சுல்தானேட்டுடைய ஹெட் குவார்ட்டராக திருப்பரங்குன்றம் பகுதி தான் இருக்குது. அவர் சாம்ஸ் சிராஜ் அப்படின்ட்டு ஒருத்தர் இருக்கிறார். அவருடைய அவர் ஒரு நோட் எழுதியிருக்கிறார். அதில் வந்து இங்கே இருந்த கடைசி சுல்தானுடைய பெயர் குர்பத் ஹசன் கான்கு என்னும் அல்லாவுதீன் சிக்கந்தர் ஷா என்று குறிப்பிட்டார். அவருடைய கடைசி பேர். அந்த கடைசி சுல்தான் கொடுத்த சிக்கந்தர் ஷாவை விஜயநகர அரசர் புக்கருடைய தம்பி கம்பனாவோட தோத்து போகிறார். அது எதுலன்னா மதுரை விஜயத்தில் குறிப்பிடப்படுது. கம்பனாவில் தோற்கடிக்கப்பட்டு அவர் இறந்து போகிறாரு. வீரர் வழிபாடு வரும்போது சிக்கந்தர் ஷா வழிபாடு ஆட்டை அங்கே வந்து தர்கா ஒன்று இருக்குது. சிக்கந்தர் ஷா தர்கா வந்து அந்த மலை மேலே இருக்குது. நீங்கள் பார்க்கும்போது நிறைய வந்து முஸ்லீம் படை வீரர்களுடைய சமாதிகளை கொஞ்சம் காணிச்சேன். அங்கே மக்கள் வாழ்ந்ததுக்கான ஒரு எவிடன்ஸ் இருக்குது, கட்டிடங்கள் இருந்ததுக்கான எவிடன்ஸ் அந்த இருக்கிறதா அந்த மலையில் நம்ம பார்த்தோம். அப்புறம் சிக்கந்தர் ஷா தர்கா வந்து தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய தர்காக்களுடைய கட்டிட சிறப்புகளில் மிக முக்கியமாக குறிப்பிடப்படக்கூடிய ஒரு கட்டிட சிறப்பு வாய்ந்த குறிப்பிடுவாங்க. அப்புறம் வந்து திருப்பரங்குன்றம் மலை வந்து சிக்கந்தர் மலையாட்டு மதிப்பிடப்பட்டது. அப்போது நவாப் ஆட்சி காலத்தில் சிக்கந்தர் மரபுங்கிறது வெகு மக்கள்கிட்ட ஒரு விரிந்த ஒரு நன்மதிப்பாட்டு மாறிச்சது. அந்த குணங்குடி மஸ்தான் சாஹிப் வந்து திருப்பரங்குன்றம் இந்த தர்கா பற்றி பொழுது பாடியிருக்கிறார். இப்போ இவ்வளோ விஷயமும் நம்ம வந்து இதில் பார்த்தோம். இப்போது ஒரு சிக்கந்தர் வந்து இறந்து போனதுக்கு அப்புறம் யாருடைய ஆட்சி வருது? விஜயநகர ஆட்சி வருது. அது விஜயநகர ஆட்சியுடைய காலகட்டத்தினுடைய கோயில் கட்டமைப்பு அந்த இப்போ அங்கே இருக்கிறது சிவன் கோயில். அப்போது சிக்கந்தருடைய கந்தனை கொண்டு வர வேண்டியிருக்கு. கந்தனை சிவனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் கன்வெர்ட் பண்ண வேண்டியிருக்கு. கந்தன் சிவனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் கன்வெர்ட் ஆகிறாரு. இது அவ்வளோ விழாக்கள்லையும் நிகழ்வுகளையும் மக்கள் மனதிலையும் கொண்டு வரப்படுது, செயல்படுத்தப்படுது. இப்போ நம்ம பார்த்தோன்னா நாட்டுப்புற பாடல்கள் உண்டு. நம்ம கான் சாஹிப்பு சண்டையில் கான் சாஹிப்பு தன்னை சிக்கந்தர் படை அவங்க மக்கள் வந்து அவனை பாடும்போது மீனாட்சிகிட்ட கேட்குறான். கான் சாஹிப்பு
அந்த கான்செப்ட் அதாவது கடைசி ஸ்லைட் அதான் வச்சுருந்தேன். அதில் என்னன்னா மக்கள் அவனை என்ன பாடானா, என்ன சொல்லி பாடுறாருன்னா, சிக்கந்தர் படை வீரன் தானே பாடுவதற்கு எனக்கு இது தான் சொல்லி மீனாட்சிட்ட கேட்குறாரு. அப்போ இவர் வந்து சிக்கந்தர் கிடையாது. யார்? கான்செப்ட் மட்டத்தில் அங்கேயும் அவருக்கு இது இருக்குது. ஆனால் அவர் வந்து இங்கே ஜிஹாத் முறையில் சுல்தானேட்டு கொண்டு வரல. அவர் தன்னை நாயக்கருடைய ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி தான் வெள்ளக்காரனை எதிர்த்து ஆட்சி அமைப்பு சொன்ன கருத்து அது. அதனால் அவர் சிக்கந்தர் இல்லை, இவர் சிக்கந்தர் சா. ஆக இந்த இடத்துல வந்து வரலாற்று ரீதியாக பார்க்கும்போது அந்த கந்தர் சிக்கந்தர் இங்குடைய இந்த 2 வார்த்தைகளுக்குமான ஒரு தேவைகளும் பின்னாடி இந்த சிக்கந்தர் அங்கிருந்து மாற்றி அமைப்பதற்கான ஒரு வரலாற்று தேவை அரசியலும் இந்த கோயிலுக்குள்ள வழிபாட்டு முறையோடு சேர்ந்து இருக்குங்கிறது என்னுடைய ஒரு இதுக்கு மேலே நம்ம விஷயம்.